அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் ஃபில்லின்ஸ்னா என்னதுங்கிறத பற்றி நாம் சொல்கிறதுக்கு இருந்தோம். ஆனால் அதற்கு முன்னதாக ஸ்கேல்ஸ்னா என்னதுங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபில்லின்ஸை பற்றி நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஆக இப்போ நாம் ஸ்கேல்ஸ்னா என்னதுங்கிறத பற்றி நம்ம ஃபேரி சொல்கிறத கேட்போம். இசை ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் செஷன் ஓவர்லேப்னா என்ன, ஃபில்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதுக்கு முந்தின செஷன் கார்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த செஷன் ஸ்கேல்ஸ்னா என்ன, ஸ்கேல்ஸில் நோட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதில் எப்படி அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் வருது அப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்கேல்ஸ் அப்படின்ற விஷயம் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கேல்ஸ்னால் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் என்ன சாங் எடுத்தாலும் அது ஒரு பர்டிகுலர் ஸ்கேலுக்குள்ளே தான் இருக்கும். கர்நாட்டிக்கில் ஒரு ராகம்னு சொல்லுவாங்க, அதே விஷயத்தை தான். அதே மாதிரி வெஸ்டர்னில் ஸ்கேலுன்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தோம்னா ஒரு ஸ்கேல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஸ்கேல் ஒரு பர்டிகுலர் ஒரு நோட் வேரியேஷன்ஸ்குள்ளே தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சி மேஜர் எடுத்துக்கிட்டோம்னா CDEFGABC அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இப்போ பேசிக்காக கொஞ்சம் மியூசிக் தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னாலே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் சி அப்படின்னா சிக்கு சி ஷார்ப்னு இருக்குது. இப்போ டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டிக்கு டி ஷார்ப் இருக்குது, டி ஃப்ளாட் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் சி மேஜர் அப்படின்றது அண்ட் ஆல் நேச்சுரல் ஸ்கேல், அதாவது CDEFGABC அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ நம்ம ஜி மேஜர் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது GABCDEF ஷார்ப் அண்ட் G. இப்போ எப்படி அந்த இடத்துல எஃப் ஷார்ப் வரும் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு ஒரு விஷயம் நீங்கள் யோசிக்கலாம். கரெக்டுங்களா? அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எப்படி இந்த ஸ்கேல்ஸுக்கு இப்போ ஜி மேஜர்னா இந்த நோட்டு தான், சி மேஜர்னா இந்த நோட்டு தான் அப்படின்றத எப்படி ஜட்ஜ் பண்ணுறோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எனி ஸ்கேல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ நார்மலாக நம்ம ஒரு பேசிக் ஸ்கேல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோன்னா எல்லாமே 7 நோட்ஸ் தான். அதாவது 5 நோட் ஸ்கேல்ஸும் இருக்குது, பென்டடானிக் ஸ்கேல்ஸுன்னு சொல்லுவோம் அதை. பட் இப்போ நம்ம ஜென்ரலாக இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நார்மலாக 7 நோட் ஸ்கேல்ஸ் மட்டும்தான். அதில் 7 நோட் ஸ்கேல்ஸ்லேயே மேஜர் ஸ்கேல்ஸும் இருக்குது, மைனர் ஸ்கேல்ஸும் இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம மேஜர் ஸ்கேல்ஸ் மட்டும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, சர்க்கிள் ஆஃப் ஃபிஃப்த் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த இமேஜை இப்போ நான் டிஸ்பிளே பண்ணுறேன், அது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சரி, இப்போ அந்த சர்க்கிள் ஆஃப் ஃபிஃப்த்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இமேஜின் பண்ணலாம். அதாவது FCGDAE அண்ட் B. ஓகே, இதை சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஃபேட் குக் கோஸ் டவுன் அண்ட் ஈட்ஸ் பிரெட். அந்த வேர்ட்ஸை நான் ஒரு ஆக்ரனமாக யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஏன் இப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா சில பேருக்கு மறந்துடும் இந்த ஆர்டரு. அதனால இப்படி ஒரு சென்டென்ஸாக ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா ஈஸி. இந்த சென்டென்ஸோட வேர்ட்ஸில் இருக்கிற எல்லா ஃபஸ்ட்டு லெட்டரும் பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக் நோட்ஸ் தான். இப்போ இதில் அந்த ஆக்ரனம்ஸ் எடுத்துகிட்டு வெறும் இந்த நோட்ஸை மட்டும் வச்சு பார்த்தோன்னா, சி நோட்டு நேச்சுரல் நோட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இப்போ சி மேஜர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா CDEFGABC, கரெக்டுங்களா? ஸோ ஆல் நேச்சுரல். அதுக்கு மேலே என் அப்படின்னு இப்போ நான் போட்டுடுறேன். சரிங்களா? ஸோ சிக்கு அடுத்து என்ன இருக்குது? ஜி இருக்குது. ஜி 1 ஷார்ப் மேஜர் அப்படின்றேன். இப்போது சியை 0வாக பார்த்தோன்னா ஜி +1 பார்க்கலாம். ஸோ அது 1 ஷார்ப் மேஜர். ஆனால் எந்த நோட்டை ஷார்ப் போடணும்னு எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ சினா சியிலேருந்து அடுத்த சி வரைக்கும் எல்லா நோட்டையும் எழுதிட்டோம், கரெக்டுங்களா? இப்போ CDEFGABC அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ ஜினா GABCDEFG அப்படின்னு அந்த ஆர்டரில் எழுதிடலாம். எழுதிட்டு எந்த நோட்டை ஷார்ப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா 1 ஷார்ப் மேஜர்னால இந்த ஃபேட் குக் கோஸ் டவுன் அண்ட் ஈட்ஸ் பிரெட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு நோட் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா எஃப் நோட்டு. ஸோ அந்த எஃப் நோட்டை ஷார்ப் போட்டுடலாம், அவ்வளோதான். ஸோ GABCDEF ஷார்ப் G உங்களுக்கு ஜி மேஜர் வந்துருச்சு. இப்போ அதுக்கு அடுத்த ஸ்கேல் பார்த்தோன்னா டி மேஜர் ஸ்கேல் இருக்குது, சரியா? ஸோ ஜிக்கு அடுத்தது டி மேஜர், கரெக்டுங்களா? இப்போது ஜென்ரலாக நீங்கள் எந்த ஷார்ப்பும் போட தேவையில்ல, சும்மா D to D எழுதணுன்னா DEFGABCD, கரெக்டுங்களா? ஸோ இப்போ இது ஜி மேஜர் 1 ஷார்ப்னால டி மேஜர் 2 ஷார்ப் ஆகிடும். ஸோ இப்போ 2 ஷார்ப்னால எந்த 2 நோட்டு ஷார்ப் போடணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு 2 நோட்டு ஃபேட் குக் கோஸ் டவுன் அண்ட் ஈட்ஸ் பிரெட்டில் என்ன இருக்குது? எஃப் சி. ஜி மேஜருக்கு 1 ஷார்ப்னால எஃப்பை மட்டும் எடுத்தோம்,
இது 2 ஷார்ப்னால எஃப்பும் சியையும் எடுக்கிறோம். இப்போ எஃப்பையும் சியையும் டியில் இந்த நம்ம எழுதியிருக்க இந்த ஆர்டரில் ஷார்ப் பண்ணோன்னா டிஇ எஃப் ஷார்ப் ஜிஏபி சி ஷார்ப் டி. ஸோ இது வந்து டி மேஜர் ஸ்கேல். இப்போ டி மேஜர் நான் ஒரு தடவை ப்ளே பண்ணி காட்டுறேன், பார்க்கலாம். இப்போ டி மேஜர் வந்து டி நோட் டு டி நோட், டி டு டி. இதில் வந்து 2 ஷார்ப் இருக்குது, சி ஷார்ப் அண்ட் எஃப் ஷார்ப். ஸோ இந்த நோட்டு வந்து சி ஷார்ப் அண்ட் இந்த நோட்டு வந்து எஃப் ஷார்ப். ஸோ இந்த சி ஷார்ப்பும் எஃப் ஷார்ப்பும் நான் வாசிக்கிறப்ப டி மேஜர் எப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ அதாவது இப்போ நம்ம வந்து ஜி மேஜர் பார்த்தோம், டி மேஜர் பார்த்தோம், 2 ஷார்ப் ஸ்கேல் டி மேஜர்னு பார்த்தோம். இப்போ ஏ மேஜர் வந்து ஜி ஒன்னுனா 1 ஷார்ப்னா, டி 2 ஷார்ப்பு, ஏ வந்து 3 ஷார்ப் ஸ்கேல். இப்போ எந்த 3 நோட்டு ஷார்ப் பண்ணணும்? ஜிக்கு வந்து இந்த ஆர்டரில் இருக்கிற ஃபஸ்ட் நோட்டை மட்டும் ஷார்ப் பண்ணோம், டிக்கு வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் நோட்ஸை ஷார்ப் பண்ணோம். இப்போ ஏக்கு வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் நோட்ஸை ஷார்ப் பண்ணணும். ஸோ எஃப் சி அண்ட் ஜியை ஷார்ப் பண்ணணும். ஸோ ஏ பி சி ஷார்ப் டி இ எஃப் ஷார்ப் ஜி ஷார்ப் அண்ட் ஏ. அதே மாதிரி தான் இப்போ இ மேஜருக்கு 4 நோட்ஸ் ஷார்ப் பண்ணணும், இந்த ஆர்டரில் இருக்க 4 நோட்ஸை. பி மேஜருக்கு 5 நோட்ஸை ஷார்ப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் மேஜர் ஸ்கேல்ஸில் வர்ற நோட்ஸை எப்படி டிசைட் பண்ணுறது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நம்ம பார்த்த 5 மேஜர் ஸ்கேல்லையுமே ஒரு விஷயம் வந்து காமனாக இருக்கும். என்னென்னா அதில் வர்றது நோட்ஸ் எல்லாமே வந்து ஷார்ப் நோட்ஸ் இருக்கிற மேஜர் ஸ்கேல்ஸ் மட்டும் தான் நம்ம பார்த்தோம். ஃப்ளாட் நோட்ஸ் இருக்கிற மேஜர் ஸ்கேல் நம்ம எதுவுமே பார்க்கல, கரெக்டுங்களா? ஸோ இப்போ ஃப்ளாட் நோட் இருக்க மேஜர் ஸ்கேல்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதே ஃபேட் குக் கோஸ் டவுன் அண்ட் ஈட்ஸ் பிரெட்டே எடுத்துக்கலாமே. எடுத்துகிட்டு இப்போ நம்ம சியை வந்து நேச்சுரல் அப்படின்னு வச்சுட்டு சிக்கு இந்த பக்கம் பார்த்தோம் இல்லையா? சிக்கு அப்புறம் ஜி இருக்குது, ஜிக்கு அப்புறம் டி இருக்குது, டிக்கு அப்புறம் ஏ இருக்குன்னு. சிக்கு முன்னாடி என்ன இருக்குது? எஃப் இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ இப்போ எஃப் டு எஃப் நம்ம சும்மா எழுதுவோமே, எஃப் ஜி ஏ பி சி டி இ எஃப் அந்த ஆர்டரில் நம்ம எழுதிட்டோம்னா நம்ம எந்த நோட்டை இப்போ ஃப்ளாட் தான் ஆட் பண்ணணும், எந்த நோட்டை ஃப்ளாட் ஆட் பண்ணணும்னா ஃபேட் குக் கோஸ் டவுன் ஆன் ஈட்ஸ் பிரெட்டில் ரிவர்ஸ்லேருந்து பாருங்க. நம்ம ஷார்ப் ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? எஃப் பார்த்தோம், அப்புறம் சி ஆட் பண்ணோம், அப்புறம் ஜியை ஷார்ப் பண்ணோம், அப்படி ஆட் பண்ணோம் இல்லையா? இப்போ ரிவர்ஸில் பார்க்கும்போது ஃபஸ்ட் நோட் உங்களுக்கு இருக்கிறது பி. ஸோ எஃப் ஜி ஏ பி ஃப்ளாட் சி டி இ எஃப், இது வந்து எஃப் மேஜர் ஸ்கேல். இப்போ எஃப் மேஜர் ஸ்கேல் நான் ஒரு தடவை ப்ளே பண்ணுறேன், அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எஃப் மேஜர் பார்க்க போகிறோம். எஃப் மேஜரில் வந்து பி மட்டும் ஃப்ளாட் பண்ணணும். இந்த நோட்டு தான் பி ஃப்ளாட், ஏன்னா இது பி, இது பி ஃப்ளாட், எஃப் டு எஃப். ஸோ இது ப்ளே பண்ணோன்னா ஸோ இது வந்து எஃப் மேஜர். இப்போ அதே மாதிரி எஃப் மேஜர் முடிஞ்ச பிறகு எஃப்க்கு முன்னாடி நோட் இல்லையே, இப்போ அடுத்த ஸ்கேல் நான் என்ன எழுதணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். சரியா? இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். எஃப்க்கு முந்தினது வந்து இந்த சைடு வந்துடணும். ஸோ பி, ஏன்னா நம்ம ஏற்கனவே பி மேஜர் எழுதிட்டனால இதை பி மேஜர்னு பார்க்கக்கூடாது, பி ஃப்ளாட் மேஜர் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ பி ஃப்ளாட் மேஜர் எழுதுறோன்னு வச்சுக்கோங்க, பி ஃப்ளாட் சி டி இ எஃப் ஜி ஏ பி ஃப்ளாட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ அடுத்த நோட் எந்த நோட்டை வந்து ஃப்ளாட் பண்ணணும்? ஏன்னா எஃப் வந்து 1 ஃப்ளாட்டு, இப்போ பி ஃப்ளாட் நம்ம எழுதுனோம்னா அது வந்து 2 ஃப்ளாட் எழுதணும். ஸோ 2 ஃப்ளாட்னா எந்த ரெண்டாவது நோட்டை ஃப்ளாட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்றும் இல்லை, இங்கே பி ஃப்ளாட்டு யாருக்குனே ஃப்ளாட் ஆகி தான் இருக்குது, ஒரு நோட்டு ஃப்ளாட் ஆகிடுச்சு. செகண்ட் நோட் வந்து அதுக்கு பக்கத்தில் உள்ள நோட்டு, ஏன்னா இங்கே பி ஃப்ளாட் பார்த்தோம் இல்லையா, அடுத்த நோட்டு இயை ஃப்ளாட் பண்ணிடணும், அவ்வளோதான். ஏன்னா அதுக்கு அடுத்த நோட்டு இ இருக்குது. ஸோ பி அண்ட் இயை ஃப்ளாட் பண்ணோன்னா பி ஃப்ளாட் மேஜர். இப்போது 1 ஃப்ளாட் அண்ட் 2 ஃப்ளாட் மேஜர் ஸ்கேல்ஸ் பார்த்தோம் இல்லையா? அடுத்து 3 ஃப்ளாட் மேஜர் ஸ்கேல் என்ன வரும்? இ ஃப்ளாட் மேஜர் வரும். ஸோ இப்போ இ ஃப்ளாட் பார்க்குறோன்னா இ ஃப்ளாட் எஃப் ஜி ஏ பி சி டி இ ஃப்ளாட் அப்படின்னு எழுதிட்டு, இப்போது 3 நோட்டு ஃப்ளாட் வரணும் இதில், கரெக்டுங்களா? யாருக்குன்னே இ ஃப்ளாட்டு ஃப்ளாட் ஆகி இருக்குது. இப்போது எந்த எக்ஸ்ட்ரா 2 நோட்டு எதை ஃப்ளாட் பண்ணணும்? பி ஃப்ளாட் அண்ட் ஃபஸ்ட்டு பி ஃப்ளாட் இங்கே இருக்குது, இ ஃப்ளாட் இருக்குது,
அடுத்து வந்து ஏ ஃப்ளாட் பண்ணிட்டா இ ஃப்ளாட் மேஜர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இ ஃப்ளாட், எஃப், ஜி, ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட், சி, டி, இ ஃப்ளாட். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபோர்த்து நோட்டாக ஃப்ளாட் ஆகிட்டே வரும் ஸ்கேலாக மாறுறப்ப. எஃப் மேஜருக்கு ஃபோர்த் நோட்டை ஃப்ளாட் பண்ணோம், எஃப் டு எஃப் எழுதிட்டு, பி ஃப்ளாட் மேஜருக்கு பி ஃப்ளாட் டு பி ஃப்ளாட் எழுதிட்டு ஃபோர்த் நோட்டு இ ஃப்ளாட்டை ஃப்ளாட் பண்ணோம். ஸோ அண்ட் இந்த ஸ்கேலுக்கு வந்து இ ஃப்ளாட் மேஜருக்கு இ ஃப்ளாட், எஃப், ஜி, ஏ ஃப்ளாட் ஃபோர்த் நோட்டு ஃப்ளாட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் ஃபோர்த் நோட்டாக எக்ஸஸாக ஃப்ளாட் பண்ணிகிட்டே வர மாதிரி இருக்கும். மேஜர் ஸ்கேலில் செவன்த் நோட்டாக ஷார்ப் பண்ணிட்டு வர மாதிரியே இருக்கும். இதுவும் ஒரு லாஜிக் தான். ஸோ பேசிக்காக இப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு அதுக்கு முந்தின ஸ்கேல் தெரியாது அப்படின்றதுக்காக நான் வந்து ரொம்ப சிம்பிளாக இப்படியும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஆனால் அதுதான் ரொம்ப பேசிக்காக கரெக்டான மெத்தடுன்னு சொல்லலாம். ஆனால் இப்படியும் யோசிக்கலாம். இப்போ நம்ம பேசிக்காக மேஜர் ஸ்கேல்ஸ் எப்படி வரணும், எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இப்போ மைனர் ஸ்கேல்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிள். எனி மேஜர் ஸ்கேல் வில் ஹாவ் அ ரிலேட்டிவ் மைனர் ஸ்கேல். இப்போ நம்ம எந்த மேஜர் ஸ்கேல் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ரிலேட்டிவாக ஒரு மைனர் ஸ்கேல் இருக்கும். அந்த மைனர் ஸ்கேல் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு மேஜர் ஸ்கேல் எழுதலாமே. இப்போ நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சது வந்து எல்லா நேச்சுரல் நோட்ஸ் இருக்க ஒரு மேஜர் ஸ்கேல் வந்து சி மேஜர். சி, டி, இ, எஃப், ஜி, ஏ, பி, சி. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏன் இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இதில் ஷார்ப் நோட்டும் கிடையாது, ஃப்ளாட் நோட்டும் கிடையாது, எல்லாமே நேச்சுரல் நோட்ஸ் தான். ஸோ ஃப்ரம் எவ்ரி 6th நோட் ஆஃப் அ மேஜர் ஸ்கேல், எல்லா மேஜர் ஸ்கேலில் இருக்கிற 6வது நோட்டை எடுத்து அதை அப்படியே எழுதுனீங்கன்னா அது வந்து மைனர் ஸ்கேல் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சி மேஜரில் இருக்கிற 6வது நோட்டு வந்து ஏ நோட்டு. ஸோ சி மேஜரோட ரிலேட்டிவ் மைனர் அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா அது வந்து ஏ மைனர் ஆகிடும். இப்போது ஏ நோட்டை இருந்து நான் சி மேஜர் எழுதுறேன்னா ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஏ, அது வந்து ஏ மைனர். ஸோ இப்போ நான் என்ன டிஃப்ரென்ஸ், ரெண்டும் ஒரே நோட்டு தானே இருக்குது, அப்புறம் எப்படி அது மேஜர் இது மைனர் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ பார்க்கலாம். நான் ஒருத்தர வாஸ்து காட்டுறேன், மேஜருக்கும் மைனருக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். ஸோ இந்த நோட்டு ஏ அண்ட் இந்த நோட்டு வந்து ஏ, இது ரெண்டும் ப்ளே பண்ணோன்னா நோட்ஸ் வந்து ஏபிசிடி இஎஃப்ஜிஏ, ஆல் நேச்சுரல் நோட்ஸ். இப்போ மேஜருக்கும் மைனருக்கும் பேசிக்காக என்ன டிஃப்ரென்ஸ், இப்போதைக்கு பேசிக்காக ஃபஸ்ட்டு மியூசிக் கற்றுக்கிறவங்க மேஜருக்கும் மைனருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும், மைனர் வந்து கொஞ்சம் டல்லாக கொஞ்சம் சேடாக அப்படி இருக்கும். சரிங்களா? அதுக்குன்னு இப்போ மைனர் வந்து ஹாப்பி சாங்ஸுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்களா, மேஜர் வந்து எப்படி யூஸ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாற்றிலாம் யூஸ் பண்ணுவாங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் இப்போ பிகினிங்கில் பேசிக்காக மியூசிக் கற்றுக்கிறனால இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ வந்து ஒரு மேஜர் ஸ்கேல்லேருந்து ஒரு மைனர் கார்டு எப்படி ஃபார்ம் ஆகுது, அப்படி மைனர் ஸ்கேல் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இப்போ ஜி மேஜரோட ரிலேட்டிவ் மைனர், அதாவது 1 ஷார்ப் ஸ்கேல் ஜி, ஏ, பி, சி, டி, இ, எஃப் ஷார்ப், ஜி, இதோட ரிலேட்டிவ் மைனர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இ, அதாவது இ வந்து 6th நோட்டு. ஸோ ரிலேட்டிவ் ஜி மேஜரோட ரிலேட்டிவ் மைனர் வந்து இ மைனர் ஸ்கேல். ஸோ பார்த்தோன்னா இ, எஃப் ஷார்ப், ஜி, ஏ, பி, சி, டி, இ. ஸோ இது வந்து இ மைனர் ஸ்கேல். ஸோ எனி மேஜர் ஸ்கேல் நீங்கள் எழுதிட்டு அதோட 6வது நோட்டில் இருந்து அதே திருப்பி எழுதுனீங்கன்னா இது வந்து மைனர் ஸ்கேல் ஆகிடும். ஸோ இப்போ மைனர் அப்படின்னு சொல்கிறப்ப பார்த்தோன்னா பேசிக்காக வந்து 3-4 டைப் மைனர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து நேச்சுரல் மைனர். இதே மாதிரி ஹார்மோனிக் மைனர் இருக்குது, மெலோடிக் மைனர் இருக்குது, ஜாஸ் மெலோடிக் மைனர் இருக்குது, பென்டடானிக் மைனர் இருக்குது. இது மாதிரி மைனர்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பட் நம்ம பேசிக்காக இப்போ நேச்சுரல் மைனர் மட்டும் பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸ்லேருந்து இப்போ நம்ம மேஜர் ஸ்கேல் எப்படி ஃபார்ம் ஆகுது, மைனர் ஸ்கேல் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பேசிக்காக நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கோம். ஸோ இதை வச்சு நம்ம கார்ட்ஸில் அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு எஃப் மேஜர் தெரிஞ்சால் நான் வந்து கார்ட்ஸில் சொன்ன எஃப் மேஜரில் வர்ற நோட்ஸை வச்சு எப்படி கார்ட்ஸ் ஃபார்ம் பண்ணலான்னு சொல்கிறேன் அந்த வீடியோ இருக்குது இல்லையா? அந்த வீடியோவை பார்த்து இப்போ எஃப் மேஜரில் கார்ட்ஸ் எப்படி போடலாம், ஜி மேஜரில் கார்ட்ஸ் எப்படி போடலாம், சி மேஜரில் கார்ட்ஸ் எப்படி போடலாம் அப்படின்னு நீங்களே ஐடென்டிஃபை பண்ணி நீங்களே பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த லெசன். ஸோ தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சு, இந்த இடம் எனக்கு புரியல, இன்னொரு தடவை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கீழே இருக்க இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. ஸ்கேல்ஸ் பற்றி நம்ம அழகாக தெரிஞ்சுக்கிட்டோம்.
ஃபேரி வந்து கிட்டார் சொல்லிக் கொடுக்குறாரு. அதனுடைய டீட்டெயில்ஸ் நான் பின்னாடி போட்டிருக்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொளி வழியாக நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.